ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 53. ஸ்வயம் பிரபையின் தவ வலிமையினால் அதிசயமான பொற்குகையில் இருந்து வெளியே வந்த வானரர்கள் ஒரு கணம் உயிர் தப்பிய மகிழ்ச்சியை அனுபவித்தார். ஆனா அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கல. அவர்கள் முன் விரிந்திருந்த பெரிய கடல், விந்திய மலையின் அடிவாரம், வசந்த கால மலர்களால் நிரம்பிய மரங்கள், இது எல்லாத்தையும் பார்த்தவுடன் ஒரு கடுமையான உண்மை அவர்களுடைய மனசுல ஒரு மின்னலை போல தோணித்து. சுக்ரீவன் விதித்திருந்த அந்த ஒரு மாத காலகேடு முடிஞ்சுடுத்து அப்படிங்கிற உண்மையை உணர்ந்தவுடன் ஒவ்வொரு வானரனின் முகமும் அப்படியே வாடி போயிடுது. சில நொடிகளுக்கு முன்பு வரை உயிர் தப்பிய மகிழ்ச்சியில இருந்த அவர்கள் அடுத்த கணமே அளவிட முடியாத கவலையில முழிச்சிட்டார். சீதா தேவியை தேடி தெற்கு திசை முழுவதும் அலையறார். மலைகளை கடந்தார், காடுகளை சுத்தினார், ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளையும் ஆராய்ஞ்சு பார்க்கிறார். எண்ணற்ற இடங்கள்ல தேடியும் அவளை பத்திய ஒரு சின்ன தகவல் கூட அவளுக்கு கிடைக்கல. கடைசியில அந்த மர்மமான குகைக்குள்ள நுழைஞ்சா. அங்கே கண்ட அதிசயங்களிலும் பிறகு ஸ்வயம் பிரபையை சந்தித்ததிலும் காலம் எவ்வளவு போச்சு அப்படிங்கிறதே தெரியாம போயிடுச்சு. இப்போ வெளியில வந்த போது காலக்கெடு முடிஞ்சுடுத்து அப்படிங்கிறத நன்னா உணர்ந்துக்கிறார். அவர்கள் செய்த எல்லா முயற்சிகளும் பயனற்றதாகி விட்டதோ அப்படிங்கிற ஒரு வேதனை ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அப்படியே எரிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல இளவரசனாகிய அங்கதன் எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் குரல்ல இளமையினுடைய உற்சாகம் இல்லை, பொறுப்பின் பாரமும் தோல்வியின் மனவேதனையும் தான் இருந்தது. நாம எல்லாரும் சுக்ரீவனின் ஆணையை ஏத்துண்டு இந்த பயணத்தை ஆரம்பிச்சோம். அவர் நம்பி தெற்கு திசையில சீதா தேவியை தேடி ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருமாறு நம்ம அனுப்பினார். நம்மோடு சிறந்த வீரர்களையும் அனுப்பினார். அவர் வச்சிருந்த நம்பிக்கைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்பது நமது தர்மமாகத்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு காலகெடு முடிஞ்சுடுத்து. நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியத்தை நாம நிறைவேற்றல. இனி எந்த முகத்தோட சுக்ரீவனிடம் நாம திரும்பி போக முடியும் அப்படின்னு சொல்லி அங்கதன் சொல்றான். அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வானரனின் இதயத்தையும் அப்படியே அம்பால குத்துறது போல இருந்தது. ஏன்னா அது அனைவரின் உள்ளத்திலும் இருந்த அதே கேள்விதான். அதைத்தான் அங்கதனும் சொன்னான். ஸ்ரீராமன் நம்மை நம்பி இருக்கார், லக்ஷ்மணனும் நம்பீது நம்பிக்கை வச்சிருக்கார், சுக்ரீவன் நம்மை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கார். ஆனா சீதா தேவியை பற்றிய எந்த செய்தியையும் கண்டறியாமல் நாம திரும்பி போனா அது வெறும் தோல்வி மட்டுமல்ல, அது நமக்கு ஒரு பெரிய அவமானம். நம்ம கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற குற்ற உணர்வு வாழ்நாள் முழுவதும் நம்மை துரத்திண்டே இருக்கும். அவன் தனது மனத்தின் ஆழத்தை தான் வெளிப்படுத்தினான். நாம் அனைவரும் நமது வீடுகளையும் செல்வங்களையும் மனைவியரையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு இந்த புனிதமான பணிக்காகத்தான் வந்தோம். அந்த தியாகம் எல்லாம் வீணா போயிடுதா? வெறுங்கையோட திரும்பி போனா சுக்ரீவன் நம்மை நிச்சயமா தண்டிப்பான். அவனோ அரசன். அவன் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றாதவர்களை அவன் எப்படி மன்னிப்பான்? இந்த சொற்கள் வெறும் பயத்தால சொன்னவை அல்ல. அங்கதனின் மனசுல இன்னொரு வருத்தமும் இருந்தது. நான் வாலியின் மகன். என்னை இளவரசனாக அறிவித்தது ஸ்ரீராமன் தான். சுக்ரீவன் என்னை மன்னிப்பான் அப்படின்னு நான் நம்ப முடியல. என் தந்தையினுடைய பழைய நிகழ்வுகள் அவன் மனத்தில் இன்னும் மறையாமல் கூட இருக்கலாம். இப்போது நான் அவன் கட்டளையையும் நிறைவேற்றாம திரும்பி போனா என்னை பார்த்து அவன் எப்படி இரக்கம் காட்டுவான்? அவன் என்னை கடுமையாகத்தான் தண்டிப்பான். அங்கதன் கண்கள் அப்படியே நீரால நிரம்பி போறது. என்னுடன் வந்த இந்த வீரர்கள் அனைவரும் என் நண்பர்கள். அவர்களின் கண் முன்னே நான் தண்டிக்கப்படுவதை விட இங்கேயே நான் ஜீவனை விட்டுடுறது ரொம்ப நல்லது. அவமானமான வாழ்க்கையை விட கண்ணியமான மரணம் ரொம்ப சிறந்தது. இப்படி அவன் சொன்னவுடன், அவனுடைய உறுதியான முடிவையும் அவன் வெளியிட்டவுடன், இந்த புனிதமான கடற்கரையிலேயே நான் பிராயோபவேசம் மேற்கொள்றேன். உணவையும் நீரையும் துறந்து உயிரை விட்டு விடுகிறேன். என்னால் என் தலைவரின் நம்பிக்கையை நிறைவேற்ற முடியல. இனி நான் உயிரோடு இருப்பதற்கு என்ன அர்த்தம் இருக்கு? இந்த வார்த்தைகள் எல்லாம் அங்க இருந்த வானரர்களினுடைய மனசை
அப்படியே உருக்கெடுத்து. அதுல ஒருத்தன் சொல்றான், அங்கதன் சொல்றதுல எந்த தப்புமே இல்ல. உடனே அடுத்த நிமிஷம் அத்தனை வானரர்களும் அதை ஒத்துக்கிறா. சுக்ரீவன் இயல்பிலேயே கடுமையான அரசன். அவன் அரச தர்மத்தில் உறுதியானவன். தப்பு பண்ணினவாள அவன் எளிதில் மன்னிக்க மாட்டான். மேலும் ஸ்ரீராமன் சீதா தேவியை உயிரை விட அதிகமாக நேசிக்கிறார். நாம இப்போ பெருங்கையோட திரும்பி போனா அவருடைய மன வேதனையை அவரால எப்படி தாங்க முடியும்? அவர்கள்லாம் மறுபடியும் ஆலோசிச்சு பார்க்கிறார். நாம் எல்லாம் சாதாரண வீரர்கள் அல்ல. சுக்ரீவன் நம்பிக்கை வச்சு அனுப்பிய முக்கியமான தலைவர்கள். நம்முடைய தோல்வி நம்முடைய தனிப்பட்ட தோல்வி மட்டும் இல்லை, முழு வானர சேனையினுடைய அவமானம். அதனால சீதா தேவியை கண்டுபிடிக்காம திரும்பி போறத விட இங்கேயே உயிரை விட்டுடுறது நல்லது. மனச்சோர்வு மெதுவாக எல்லாரையும் பிடிச்சுண்டது. அந்த நேரத்துல தாரன் அப்படிங்கிற ஒரு வானரன் ஒரு புதிய யோஜனைய முன்னால வைக்கிறான். நண்பர்களே, எல்லாரும் ஏன் இப்படி வருத்தப்படுறேன்? நாம மறுபடியும் அந்த அதிசய குகைக்குள்ளே போய் அங்கேயே வாழ்வோம். அந்த இடத்தை மயன்தான் உருவாக்கி இருக்கான். அது ரொம்ப பாதுகாப்பான இடம். அங்கே ஏராளமான கனிகள் இருக்கு, இனிய நீருற்றுகள் இருக்கு. உணவிற்கோ தங்கறதுக்கோ எந்த குறையும் இல்லை. அந்த குகையை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்திரனால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும் போது சுக்ரீவனாலும் ஸ்ரீராமனாலும் நம்மை கண்டுபிடிச்சிட முடியுமா? நாம் அங்கேயே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொன்னான். இந்த யோஜனை அவனுக்கு சுக்ரீவனிடம் ஏற்பட்ட அச்சத்தால் பிறந்ததுதான். பயம் வந்துட்டா மனுஷனுடைய மனசு சிந்தனை எல்லாம் மாறி போயிடும். கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் பின்னுக்கு தள்ளப்பட்டு தாம் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் முன்னால் வரும். அங்கதனும் சில நொடிகள் அந்த யோஜனையை ஏத்துக்கிறான். ஏன்னா அவனது மனம் முழுக்க நம்பிக்கை இல்லாம போயிடுது. மற்ற வானரர்களும் அதையே ஆதரிச்சா. ஆமா, இப்ப நம்மளை காப்பாத்திக்கிற வழியைத்தான் இன்னைக்கு முடிவு பண்ணணும். வெளியே சென்று தண்டிக்கப்படுவதை விட இந்த குகையிலேயே நாம வாழறது நல்லது. அந்த நேரத்துல அந்த பெரிய வானரப்படை முழுவதும் சோர்வின் உச்சத்தையே பிடிச்செடுத்து. யாருடைய முகத்திலும் நம்பிக்கை இல்லை, யாருடைய வார்த்தைகளிலும் உற்சாகம் இல்லை. ராமகாரியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை அப்படியே மங்கிவிட்டது. ஆனால் அவர்கள் அறியாத ஒரு உண்மை இருந்தது. பகவான் ராமன் ஒருபோதும் தம் காரியத்தை நடுவிலே நிறுத்த மாட்டார். மனிதன் எல்லா வழிகளும் முடிந்து விட்டதாக நினைக்கும் போது அந்த தருணத்துல இறைவன் ஒரு புதிய வழியை திறக்கிறான். வானரர்கள் தோல்வி அப்படின்னு நினைச்ச அந்த நிமிஷமே இறைவன் வெற்றிக்கான அடுத்த படியை அமைச்சு கொண்டு இருந்தான். அவர்களின் துயரக் குரலை கேட்டு அருகிலேயே இருந்த சம்பாதி விரைவிலே அவர்களை அணுகப் போகிறான். ஜடாயுவின் அண்ணனாகிய அவன் சீதா தேவி இலங்கையில் இருப்பதை அறிவித்து ராமகாரியத்திற்கு புதிய ஒளியை அளிக்கப் போறான். அதனால இந்த நிகழ்ச்சி ஒரு தோல்வியின் முடிவு இல்ல, ஒரு மாபெரும் வெற்றியின் தொடக்கம்தான். மனித முயற்சி எல்லையை அடையக்கூடிய அந்த இடத்துல இறையருள் தனது செயல்பாட்டை ஆரம்பிக்கிறது. ராமாயணம் மீண்டும் மீண்டும் நமக்கு கற்றுத்தரும் மகா பெரிய உண்மை இதுதான். வானரர்களின் இந்த மனச்சோர்வின் வழியாக மிக அழகாக இது வெளிப்படுத்தப்படுகிறது. இறைவனுக்காக செயல்படும் பணியில் இடையூறுகள் வருவது இயல்புதான். ஆனால் அவற்றை கண்டு மனம் தளரலாமா? பயம் வந்தால் தவறான வழிகள் கூட சரியாக தோன்றும். இறை நம்பிக்கை இருந்தால் சரியான வழி தானாக வெளிப்படும். மனித முயற்சி அவசியம், ஆனால் அது நிறைவு இறையருளால் தான் நடக்கும். எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கும் தருணத்திலேயே பகவான் புதிய கதவை திறக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையிலும் கடமையை விடாமல் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் முன்னேறுவது பக்தனின் உயர்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த 53வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 54வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.